Welcome back students to Shankar's Physics Tutorials. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து refraction by spherical lens. So இன்னைக்கு நம்ம லென்ஸ்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். Types of lens, எந்தெந்த லென்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்றாங்க, then ray diagram in lenses, எப்படி image formation, அதோட nature of image, size of the image, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் through ray diagram in concave and convex lens. அதே மாதிரி lens formula அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So first வந்து ஜெனரலா lens அப்படினு சொல்லும்போது நம்ம நார்மலா டே டு டே லைஃப்ல எங்கலாம் நம்ம lens யூஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்பெக்டக்கிள்ஸ்ல நம்ம ஐயோட கரெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கான்கேவ் லென்ஸ் அல்லது கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். மேக்னிஃபையிங் கிளாஸ் பூத கண்ணாடியில வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்றோம். கேமரால வந்து கான்வெக்ஸ் தான், பட் சில காம்பினேஷன்ஸ் போத் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்றாங்க. தென் கண்ணில் இருக்கக்கூடிய ஐ லென்ஸ் வந்து கான்வெக்ஸ். பீப் ஹோல், அதாவது நம்ம ஃப்ரண்ட் டோர்ஸ் இருக்கு இல்லையா, வீட்டோட ஃப்ரண்ட் டோர்ஸில் ஒரு சின்ன ஹோல் வழியாக நம்ம வந்து வெளியில் யார் வந்திருக்காங்கிறத பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பீப் ஹோலில் வந்து கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். தென் பைனாகுலர்ஸ், டெலஸ்கோப்ஸ், அது மாதிரி டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை ஒரு டைவர்ஜிங் ஒரு லார்ஜர் ஏரியாவோட வியூ வேணும் அப்படின்னா நம்ம வந்து கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மைக்ரோஸ்கோப்புக்கு கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ இப்போ லென்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல். டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல் சொல்லும் பொழுது கிளாஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல் விச் ஹேஸ் ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ், ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக இருக்கலாம் அல்லது ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய லென்சஸை தான் நம்ம ஸ்பெரிக்கல் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் லென்ஸ் இருக்குது. ஒன்று கான்வெக்ஸ் லென்ஸ், ஒன்று கான்கேவ் லென்ஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எப்படி மிரரில் கான்கேவ் மிரர் வந்து கன்வர்ஜிங் மிரர்னு பார்த்தோம், அதே மாதிரி ஒரு கான்வெக்ஸ் லென்ஸில் ரேஸ் ஆஃப் லைட் விழும்பொழுது லென்ஸ் வழியாக ரிஃப்ராக்ஷன் நடக்கும். மிரரில் வந்து ரிஃப்ளாக்ஷன். ஸோ ரிஃப்ராக்ட் ஆன ரே வந்து எல்லாமே ஒரு ஃபோக்கல் பாயிண்டில் கன்வர்ஜ் ஆகும். ஸோ அதனால கான்வெக்ஸ் லென்ஸை வந்து கன்வர்ஜிங் லென்ஸ்னு சொல்கிறோம். கான்கேவ் லென்ஸுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, ரேஸ் ஆஃப் லைட் இந்த லென்ஸ் வழியாக பாஸ் ஆகும்பொழுது ரிஃப்ராக்ட் ஆகி அது டைவர்ஜ் ஆகி போகும், டிவியேட் ஆகி, ஓகேவா, ரொம்ப விரிஞ்சு போகிற மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ இந்த டைவர்ஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால கான்கேவ் லென்ஸை டைவர்ஜிங் லென்ஸ்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த லென்ஸை வந்து நம்மளால் ஃபீல் பண்ணி அது கான்வெக்ஸாக கான்கேவான்னு சொல்ல முடியும். சென்டரில் பார்த்தீங்கன்னா லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு வந்து திக்காக இருக்கும், எட்ஜஸில் தின்னாக இருக்கும். வேறஸ் எட்ஜஸில் திக்காகவும் சென்டரில் மிடில் வந்து தின்னாக இருந்ததுன்னா அது கான்கேவ் லென்ஸ். ஸோ இந்த இடத்துல ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்குது ரெண்டுத்துக்குமே. அதனால இந்த மாதிரி டைப்பை வந்து டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்லுவோம் அல்லது டபுள் கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து இந்த டூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது பார்க்கலாம். யூ கன்சிடர் டூ ஸ்பியர்ஸ். இந்த ரெண்டு ஸ்பியரும் ஜாயின் ஆகிற ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இது கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, நம்ம கான்கேவ் லென்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கான்கேவ் லென்ஸுக்கு அகெயின் ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்குது, ரெண்டுமே கர்வ்டு இன்வர்ட்ஸ் உள்ள கூடி வளைவாக இருக்கிறதுனால இது வந்து டபுள் கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து மேலே இருக்கிற ஒரு லென்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு சர்ஃபேஸ் பிளேனாகவும் ஒரு சர்ஃபேஸ் கர்வ்டாக இருக்கிறதுனால இது பேர் பிளேனோ கான்கேவ் லென்ஸ். இப்போ இந்த ரெண்டு பிளேனோ கான்கேவ் லென்ஸை ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது தான் இந்த கான்கேவ் லென்ஸ். ஓகே, டபுள் கான்கேவ் லென்ஸ். அப்போ இது ஒரு ஸ்பியர், இது ஒரு ஸ்பியர்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்பியருக்கு ஒரு சென்டர் இருக்கும், அதுதான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் லென்ஸ். அதே மாதிரி இந்த சைடும், ஓகேவா. ஸோ இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் எடுத்துட்டிங்கன்னா ஆப்ஜெக்டை வந்து எந்த சைடு வேணாலும் வைக்கலாம். லெஃப்ட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கான்வெக்ஸ் லென்ஸில் இமேஜ் வந்து ரைட் ஃபார்ம் ஆகிடும். மெஜாரிட்டி ஆஃப் த கேஸ், ஒரே ஒரு கேஸில் மட்டும்தான் உங்களுக்கு விர்ச்சுவல் இமேஜ் ஆன் த சேம் சைடு கிடைக்கும். இல்லை நீங்கள் இந்த சைடு ரைட் சைடு வந்து ஆப்ஜெக்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகிடும். பட் நம்ம இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸில் என்ன ஃபாலோ பண்ணுறோம்னா ஆப்ஜெக்ட் எப்போதுமே லெஃப்ட் சைடில் தான் வைக்கணும். அதனால் அது ப்ராப்ளம் வரும்போது அதை பார்த்துக்கலாம். பட் நீங்கள் ரெண்டு சைட்லையுமே நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸை வைக்கலாம். ஸோ இந்த என்ன டெர்மினாலஜிஸ், ஆப்டிக்கல் சென்டர், சென்டர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் லென்ஸ், அதே மாதிரி பிரின்சிபல் ஃபோக்கஸ் இருக்குது. எல்லா ரேஸும் வந்து கன்வர்ஜ் ஆகிற பாயிண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஓகே, ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை தான் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ட்வைஸ் த ஃபோக்கல் லென்த், அதாவது ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து ட்வைஸ் த ஃபோக்கஸ், பிரின்சிபல் ஃபோக்கஸ் வந்து ஆர் ட்வைஸ் த ஃபோக்கல் லென்த் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C1 அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல C2 இருக்கும். ஸோ C1 அண்ட் C2 ஈக்குவல் ஃப்ரம் த ஆப்டிக்கல் சென்டர். ஸோ இந்த இது 2F1 தான் C1ஆகவும் இருக்க போகுது. ஓகேவா. இப்போ வந்து ஒரு ரே வந்து இஃப் இட் பாசஸ் த்ரூ த ஆப்டிக்கல் சென்டர் எந்த ரிஃப்ராக்ஷனும் இல்லாமல் எந்த டீவியேஷனும் இல்லாமல் அதே பாத்தில் ட்ராவல் ஆகிட்டு போயிடும்.
அதே மாதிரி நம்ம மிரரில் பார்த்த மாதிரி அபேர்ச்சர், அதாவது த டயமீட்டர் ஆஃப் திஸ் ஸ்பெரிக்கல் லென்ஸை தான் நம்ம அபேர்ச்சர்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அபேர்ச்சரோட டயாமீட்டர் வந்து உங்களுக்கு வெரி ஸ்மால் when compared to the radius of curvature. இப்போ ரொம்ப தின்னாக தான் இருக்கும். நம்ம வந்து உங்களுக்கு விசிபிலிட்டிக்காக நான் என்லார்ஜாக வரைஞ்சிருக்கேன், பட் இவ்வளோ பெருசாலாம் லென்ஸ் இருக்காது. ஓகே, ஸோ த அபேர்ச்சர் சைஸ் வந்து வெரி லெஸ் when compared to radius of curvature. அந்த மாதிரி இருக்கக்கூடிய லென்ஸ் தான் வந்து உங்களுக்கு தின் லென்ஸாக இருக்கும். திக் லென்சஸ்னு ஒரு கேஸ் இருக்குது, பட் இந்த இடத்துல வந்து R is equal to 2f, radius of curvature is equal to twice the focal length இருக்கணும்னா உங்களுக்கு அபேர்ச்சர் சைஸ் வந்து வெரி லெஸ் when compared to radius of curvature இருக்கும். அப்போனா தான் நம்ம இந்த இடத்துல அந்த R is equal to 2f ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராப்ளமில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ வந்து ஒரு டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து பேரலல் ரேஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸில் ஃபாலோ ஆகும்போது என்ன ஆகும்? ஃபஸ்ட் லென்ஸ் வரைஞ்சிக்கோங்க, அதோட அபேர்ச்சர் எம்என் மார்க் பண்ணிக்கோங்க. F1 to F1 அதே மாதிரி F2 to F2 மார்க் பண்ணிக்கோங்க. ஈக்வி டிஸ்டன்ட்டில் இருக்கணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேரலல் ரேஸ், டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் பேரலல் ரேஸ் வந்து லென்ஸில் ஃபாலோ ஆகும்பொழுது ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ரிஃப்ராக்ஷன் ஆகி உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து கன்வர்ஜ் ஆகும். எந்த இடத்துலனா பிரின்சிபல் ஃபோக்கஸில். ஸோ உங்களுக்கு இதுதான் வந்து உங்களுக்கு ரிஃப்ராக்டட் ரே. ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன். ஸோ அதனால தான் இந்த ப்ராப்பர்ட்டினால தான் ஸோ டிஃப்ராக்ட் ஆன ரேஸ் வந்து F2ல கன்வர்ஜ் ஆகிறதுனால தான் கான்வெக்ஸ் லென்ஸை கன்வர்ஜிங் லென்ஸ்னு சொல்லுவோம். வேறஸ் இந்த கேஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸில் எகெயின் மார்க் பண்ணிக்கோங்க, ஆப்டிக்கல் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க, F1 F2 2F1 2F2 மார்க் பண்ணிக்கோங்க, பிரின்சிபல் ஆக்சஸ் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பேரலல் ரேஸ் வந்து ஃபாலோ ஆகும் பொழுது ரிஃப்ராக்ட் ஆகி கான்கேவ் லென்ஸ் வந்து டைவர்ஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால எல்லாமே டீவியேட் ஆகி போகுது. அவே ஃப்ரம் த ஆப்டிக்கல் சென்டர் வந்து டீவியேட் ஆகி போகுது. ஸோ ரிஃப்ராக்ட் ஆன ரேஸை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, த ரிஃப்ராக்டட் ரே appears to emerge from the principal focus. அதாவது இந்த principal focusலேருந்து ரிஃப்ராக்ட் ஆகி எமர்ஜ் அவுட் ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ that is why concave lens is called as the diverging lens. ஓகே, போகிறது இமேஜ் ஃபார்மேஷன் பை லென்சஸ். ஃபஸ்ட்டு கான்வெக்ஸ் லென்ஸில் எப்படி ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். கான்வெக்ஸ் லென்ஸை எடுத்துக்கோங்க. ஸோ சன்னுக்கு டைரக்ட் பண்ணுற மாதிரி அந்த பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் ஆஃப் த சன் வந்து ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்டன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிரைட் ஷார்ப் இமேஜ் ஆஃப் த சன் ஷார்ப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பாட் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பொசிஷனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க. ப்ரொலாங் ஆகட்டும். இதே இது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்மோக் ஃபார்ம் ஆகும், அப்புறம் பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டினா, எங்கேயோ டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து ரேஸ் ஆஃப் லைட் தட் இஸ் ஃப்ரம் த சன் வந்து பேரலல் ரேஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் வழியாக டிரான்ஸ்மிட் ஆகி ட்ராவல் ஆகி ரிஃப்ராக்ஷன் நடந்ததுக்கப்புறம் எல்லாமே கன்வர்ஜ் ஆகிற பாயிண்ட் வந்து உங்களுக்கு பிரின்சிபல் ஃபோக்கஸ். அந்த இடத்துல தான் உங்களுக்கு இமேஜ் ஆஃப் த சன் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்க்ரீன் அந்த ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் த லென்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபோக்கல் லென்த். இப்போ இந்த ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 5 பேரலல் லைன்ஸ் எல்லாத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்கல் லென்த் டிஸ்டன்ஸ். அப்போ எஃப் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் ஒரு 15 சென்டிமீட்டர்னா ஸோ அவ்வளோ ஈக்குவல் டிஸ்டன்ட்டாக 15 சென்டிமீட்டருக்கு ஒரு 5 பேரலல் லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க ஒவ்வொரு டிஸ்டன்ஸும். ஸோ இது ஆப்டிக்கல் சென்டர், இது F2, இது ட்வைஸ் த F2, தட் இஸ் இது 15னா இது 30, அதே மாதிரி அதர் சைடும் அதே மாதிரி தான். இப்போ வந்து நம்ம கேண்டில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேண்டிலில் வந்து டிஃப்ரெண்ட் பொசிஷனில் வச்சு அதோட இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டி எங்கேயோ லாங்கர் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு இதோட பேரலல் ரேஸ் ஃபார்ம் ஆகும் பொழுது உங்களுக்கு லென்ஸ் வழியாக லைட் ட்ராவல் ஆகி ரிஃப்ராக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கன்வர்ஜ் ஆகிற பாயிண்ட் வந்து F2. ஸோ லெஃப்ட் சைடில் நீங்கள் ஆப்ஜெக்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு லென்ஸில் கான்வெக்ஸ் லென்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து கன்வர்ஜ் ஆகுது. அதனால தான் பொசிஷன் ஆஃப் த இமேஜ் வந்து அட் F2. ஸோ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஹைலி டிமினிஷ்ட் பாயிண்ட் சைஸ், நேச்சர் வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட். ஆப்ஜெக்ட் வந்து பியாண்ட் 2F1 இருந்ததுன்னா இந்த இடத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு இமேஜ் வில் பி ஃபார்ம்ட் இன் பிட்வீன் F2 அண்ட் 2F2க்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமினிஷ்டாக இருக்கும், நேச்சர் வந்து ரியல் அண்ட் இன்வெர்டடாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அட் 2F1 என்னது, இட் இஸ் நத்திங் பட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ C1 அண்ட் C2 மார்க் பண்ணிக்கலாம். நம்ம மிரரில் எப்படி C1ல் ஆப்ஜெக்ட் வைக்கும்பொழுது இமேஜும் C1ல் கிடைக்கிற மாதிரி இந்த இடத்துல C1ல் வச்சிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து C2ல் கிடைக்கும். தட் இஸ் 2F1ல் வச்சிங்கன்னா உங்களுக்கு 2F2ல் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும். சைஸ் வந்து சேம், ரியல் அண்ட் இன்வெர்டடாக இருக்கும் நேச்சர். அண்ட்
ஆப்ஜெக்ட் வந்து F1க்கும் 2F1க்கும் நடுவில் வைக்கும் பொழுது உங்களுக்கு இமேஜ் வந்து பியாண்ட் 2F2ல ஃபார்ம் ஆகும். சைஸ் பார்த்தீங்கன்னா என்லார்ஜ், ரியல் அண்ட் இன்வெர்டட். ஸோ நம்ம மிரரில் பார்த்த கேஸ் மாதிரி ஆப்ஜெக்ட் உள்ளே வர அதாவது டுவர்ட்ஸ் ரைட் அது போக போக உங்களுக்கு இமேஜ் வந்து டுவர்ட்ஸ் தி லெஃப்ட் போயிட்டுருக்கும். ஸோ உள்ளே வரும்பொழுது அது வெளியே வந்தது. வெரஸ் இந்த கேஸ் ஆஃப் லென்ஸ் ஆப்ஜெக்ட் உள்ளே வர இமேஜ் வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இது டுவர்ட்ஸ் ரைட்னா இது அவே ஃப்ரம் த ரைட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது ஆப்ஜெக்ட் வந்து F1ல வச்சிங்கன்னா இன்ஃபினிட்டியில் உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும், ஹைட்லி என்லார்ஜாக இருக்கும். அது மாதிரி இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் பிட்வீன் F1 அண்ட் ஓவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு சேம் சைட் ஆஃப் த லென்ஸ்லேயே உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகிடும். அதாவது இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே ஃபார்ம் ஆகிடும். ஆனால் அது வந்து விர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்கும், என்லார்ஜாகவும் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் இன் த கேஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ். இப்போ இமேஜ் ஃபார்மேஷன் பை கான்கேவ் லென்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ரெண்டே கேஸ் தான். ஒன்று ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டி, இன்னொன்று ஆப்ஜெக்ட் வந்து பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் த ஆப்டிக்கல் சென்டர். ஸோ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் ஒன்று இன்ஃபினிட்டி இல்லைனா இன் பிட்வீன் O அண்ட் இன்ஃபினிட்டியில் வச்சுனாலும் உங்களுக்கு நேச்சர் வந்து விர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு சைஸ் ஆஃப் த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹைலி டிமினிஷ்டாக இருக்கும் எப்போனா அட் இன்ஃபினிட்டியில். அதே மாதிரி லேட்டஸ்ட் பிட்வீன் ஆப்டிக்கல் சென்டர் அண்ட் இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது உங்களுக்கு சைஸ் டிமினிஷ்டாக இருக்கும். இந்த இடத்துல இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது இமேஜ் வந்து F1ல ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல இன் பிட்வீன் F1 and to O, that is in between the principal focus and the optical center உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து through the ray diagram வந்து எப்படி நேச்சர் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்குது, அதோட சைஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ இமேஜ் ஃபார்மேஷன் இன் லென்ஸ் யூஸிங் ரே டயக்ராம்ஸ். ஸோ 3 டிஃப்ரெண்ட் ரேஸ் லென்ஸ் வழியாக உங்களுக்கு ட்ராவல் ஆகி போகும்பொழுது ரிஃப்ராக்ஷன் ஆனதுக்கப்புறம் எப்படி எமர்ஜ் ஆகுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான்வெக்ஸ் லென்ஸ் ரே பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு ரே ஃபால் ஆகுச்சுன்னா லென்ஸ் வழியாக ரிஃப்ராக்ஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் பாசஸ் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ். பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக அந்த ரிஃப்ராக்டட் ரே வந்து பாஸ் ஆகி போகும். அதே மாதிரி ஒரு ரே வந்து பாசிங் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ் இந்த கேஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் எமர்ஜ் பேரலல். அதாவது பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக ஒரு ரே போச்சுன்னா ரிஃப்ராக்ஷன் ஆனதுக்கப்புறம் ஃப்ரம் த லென்ஸ் உங்களுக்கு பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸாக ஆன் தி அதர் சைடு, இது ரெண்டுத்துலேயுமே ஆன் தி அதர் சைடு வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கும். அதே மாதிரி ஒரு ரே பாசிங் த்ரூ த ஆப்டிக்கல் சென்டர் டிவியேஷன் இல்லாமல் அதே மாதிரி எந்த பெண்டிங்கும் இல்லாமல் அதே ஸ்ட்ரைட் லைன் பார்த்து ட்ராவல் ஆகி போகும். லென்ஸ் பார்க்கலாம். ரேஸ் ஆஃப் லைட் வந்து ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லென்ஸ் மேலே ஃபாலோ ஆகும் பொழுது ரிஃப்ராக்ஷன் ஆனதுக்கப்புறம் டைவர்ஜ் ஆகிடும். கான்கேவ் லென்ஸில் எப்படி டைவர்ஜ் ஆகும்னா ஆன் த சேம் சைட் ஆஃப் த லென்ஸ், அதாவது எந்த டைரக்ஷனில் உங்களுக்கு லைட் வந்ததோ அந்த டைரக்ஷன், அதாவது சேம் சைட் ஆஃப் த லென்ஸ்லேருந்தே உங்களுக்கு டைவர்ஜ் ஆகி போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு ரே டுவர்ட்ஸ் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக உங்களுக்கு பாஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ரிஃப்ராக்ஷன் ஆனதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வந்து உங்களுக்கு போயிடும். அதே மாதிரி ஒரு ரே இப்போ ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போச்சுன்னா எந்த ரிஃப்ராக்ஷன் எந்த டீவியேஷனும் இல்லாமல் அதே பாத்தில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும். கொடுத்துருக்குற கேசஸில் எனி 2 ரிஃப்ராக்டட் ரேஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகிற பாயிண்டில் வந்து உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ அந்த 2 ரேஸ் இருந்தாலே நம்ம இமேஜ் ஃபார்ம் பண்ணிட முடியும். நேச்சர், பொசிஷன் அண்ட் ரிலேட்டிவ் சைஸ் ஆஃப் இமேஜ் பை கான்வெக்ஸ் லென்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ 6 டிஃப்ரெண்ட் கேஸ் நம்ம டேப்லேஷனில் பார்த்தோம். அதில் ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மார்க் பண்ண வேண்டியதுன்னா இந்த 6 லென்சஸ் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, அண்ட் தென் பிரின்சிபல் ஆக்சிஸ், ஆப்டிக்கல் சென்டர், தென் அபேர்ச்சர் MN, அப்புறம் பிரின்சிபல் ஃபோக்கஸ் F1 to F1, F2 to F2, அண்ட் தென் 2F2 தான் உங்களுக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C2. அதே மாதிரி இந்த இடத்துல C1 எல்லாத்துலேயும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்குது. ஸோ வந்து ரேஸ் ஆஃப் லைட் வந்து பேரலாக லென்ஸில் ஃபாலோ ஆகும் பொழுது ரிஃப்ராக்ஷன் ஆனதுக்கப்புறம் அது எது வழியாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டென்ஸ் டு கன்வர்ஜ் அட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ், இந்த மாதிரி போகும். ஸோ உங்களுக்கு இதுதான் ரிஃப்ராக்டட் ரே. அதே மாதிரி இந்த கேஸில் ஒவ்வொரு ரேவாக நம்ம பார்த்தோம்னா எல்லாமே இந்த இடத்துல கன்வர்ஜ் ஆகும், பிரின்சிபல் ஃபோக்கஸில் கன்வர்ஜ் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி. ஸோ இந்த கேஸில் ஓகே. ஸோ ரிஃப்ராக்ஷன் ஆனதுக்கப்புறம் பிரின்சிபல் ஃபோக்கஸ் F2ல ஆன் தி அதர் சைட் ஆஃப் த லென்ஸ் வந்து உங்களுக்கு கன்வர்ஜ் ஆகிருக்கு. இப்போ செகண்ட் கேஸ் எடுத்துக்கலாம். ஆப்ஜெக்ட் வந்து பியாண்ட் 2F1. அப்போ உங்களுக்கு இமேஜ் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்? நம்ம உள்ளே வர உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேஷன் வந்து வெளியே போயிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு
at F2 இருந்தால் அடுத்தது என்ன இருக்கும் F2க்கும் 2F2க்கும் நடுவில் இருக்கும். ஸோ ரெண்டு ரே, ஒரு ரே வந்து parallel to the principal axis. அப்போ அது எப்படி போகும்? ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் வந்து it passes through the principal focus. ஸோ இந்த மாதிரி ஒரு ரே வரைஞ்சிக்கணும். பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக அந்த ரே ரிஃப்ராக்ட் ஆகி போகிற மாதிரி. ஓகேவா? ஆப்டிக்கல் சென்டர் வழியாக ஒரு ரே பாஸ் ஆகும்பொழுது எந்த டிவியேஷனும் இருக்காது. இப்போ ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம இமேஜ் வரைஞ்சிக்கலாம். இது வந்து இன்வெர்ட்டடாக இருக்கும், தலைகீழாக இருக்கும், B prime A prime. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி டிமினிஷ்டாக இருக்கும் when compared to this. அண்ட் தென் இந்த இடத்துல பாருங்கள், ஆப்ஜெக்ட் வந்து at 2F1ல் இருக்குது. Okay, again two rays, ஒரு ray passing through the optical center, இன்னொரு ray parallel to the principal axis. refraction ஆனதுக்கு அப்புறம் எந்த இடத்துல கன்வர்ஜ் ஆகணும்னா உங்களுக்கு C1ல இருந்தால் C2ல உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேஷன் இருக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு ஐடியாலஜி வச்சுட்டு தான் இந்த டயக்ராம் எல்லாம் வரையணும், இல்லைன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. நீங்கள் இஷ்டத்துக்கு லைட் ரேஸ் வந்து அதோட ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல தான் கன்வர்ஜ் ஆகும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட் லைன் வந்து எப்படி வேணாலும் உங்களுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி வைக்கலாம், ஆனால் நமக்கு இமேஜ் வந்து இந்த இடத்துல தான் கிடைக்கணும். அப்படிங்கிறதுனால ஹாவ் அன் ஐடியா ஓவர் இட். இப்போ ரெண்டுமே ஒரே சைஸ், B prime A prime. ஓகே, அண்ட் தென் இந்த கேஸ் பார்க்கலாம். when the object is in between 2F1 and F1, இந்த இடத்துல உங்களுக்கு இமேஜ் எப்படி இருக்கும்? ஸோ 2F2ல முன்னாடி உள்ள கேஸ், அப்போ பியாண்ட் 2F2 தான் உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்லார்ஜாக இருக்கும் ஓரளவுக்கு. ஸோ ஒரு ரே பாசிங் த்ரூ த ஆப்டிக்கல் சென்டர், நோ டிவியேஷன். இன்னொரு ரே வந்து ரே parallel to the principal axis வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக உங்களுக்கு ட்ராவல் ஆகி போகணும். ஸோ இந்த மாதிரி ஓகே, உங்களுக்கு இதுதான் ரிஃப்ராக்டட் ரே. ஸோ இந்த இடத்துல இமேஜ் ஃபார்மேஷன் எங்கே இருக்குது? இந்த இடத்துல என்லார்ஜாக இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் சைஸை விட இமேஜ் சைஸ் வந்து உங்களுக்கு என்லார்ஜாக இருக்குது, அதே மாதிரி இன்வெர்ட்டடாகவும் இருக்குது. ஸோ அப்போ இந்த கேஸ் when the object is at F1, ஸோ ஒன்று பாசிங் த்ரூ த ஆப்டிக்கல் சென்டர், இன்னொரு ரே வந்து பாசிங் parallel to the principal axis, refraction ஆனதுக்கப்புறம் பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக போகும். ரெண்டும் வந்து எங்கேயோ ஒரு டிஸ்டன்ட்டில் இன்ஃபினிட்டியில் வந்து உங்களுக்கு என்லார்ஜ், ஹைலி என்லார்ஜ் இமேஜ் கிடைக்கும். அப்புறம் லாஸ்ட் கேஸ் when the object is between the optical center and the focus F1 குள்ளே. இப்போ ரெண்டு ரே, ஒன்று ஆப்டிக்கல் சென்டர், ஓகே, ஸோ தட் எந்த டிவியேஷனும் இருக்காது, அதனால நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ரே வந்து parallel to the principal axis. ஆஃப்டர் உங்களுக்கு ரிஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும்? இட் பாசஸ் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ், இந்த மாதிரி. ஓகே, இதுதான் உங்களுக்கு ரிஃப்ராக்ட் ஆன ரே. இப்போ இந்த ரிஃப்ராக்ட் ஆன ரேவை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், ஏன்னா உங்களுக்கு வர்ச்சுவல் இமேஜ் இந்த இடத்துல கிடைக்க போகுது. ஸோ இந்த ரெண்டும் ஜாயின் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஸோ இந்த இடத்துல என்னோடய இமேஜ் A prime B primeங்கிறது இமேஜ், ஏபிங்கிறது ஆப்ஜெக்ட். இமேஜ் வந்து ஆன் த சேம் சைட் ஆஃப் த லென்ஸே ஃபார்ம் ஆகிடும். இன் த லாஸ்ட் கேஸ் when the object is between the optical center and the principal focus F1 இருக்கும் பொழுது. அடுத்தது நேச்சர், பொசிஷன் அண்ட் ரிலேட்டிவ் சைஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ். ரெண்டே கேஸ் தான். ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்குது, இன்னொன்று இன்ஃபினிட்டிக்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் இருக்குது. இப்போ வந்து ரே ஆஃப் லைட் வந்து parallel to the principal axis. என்ன ஆகும்? கான்கேவ் லென்ஸ் வந்து டைவர்ஜிங் லென்ஸ். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல டைவர்ஜ் ஆகணும், ஆனால் எங்கேருந்து டைவர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கணும்? பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆன் த சேம் சைட் ஆஃப் த லென்ஸ்லேருந்து உங்களுக்கு டைவர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஸோ இதுதான் உங்களுக்கு ரிஃப்ராக்டட் ரே. அதே மாதிரி இந்த கேஸ் இதுதான் ரிஃப்ராக்டட் ரே. இது எக்ஸ்டெண்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து டைவர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆன் தி சேம் சைட் ஆஃப் த லென்ஸே உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல ஆனால் இட் இஸ் விர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்கும், அது மாதிரி ஹைலி டிமினிஷ்டாகவும் இருக்கும். ஓகே, அண்ட் தென் ஆப்ஜெக்ட் வந்து இந்த கேஸில் 2F1க்கும் F1க்கும் நடுவில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ரே பாசிங் த்ரூ த ஆப்டிக்கல் சென்டர், நோ டிவியேஷன். இன்னொரு ரே parallel to the principal axis. உங்களுக்கு ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் வந்து tends to diverge from the principal focus. இப்போ ரெண்டும் ஜாயின் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகிடும். விர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்கும், உங்களுக்கு தான் இதுதான் இமேஜ் அண்ட் டிமினிஷ்டு சைஸாக இருக்கும். ஓகேவா? நவ் we see the lens formula. லென்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மிரருக்கு 1/v
plus 1 by u is equal to 1 by f. இந்த இடத்துல லென்ஸுக்கு வந்து 1 by v minus 1 by u is equal to 1 by f. ஸோ யூங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், விங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ், எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ். ஆல்ரெடி மிரர் கேஸ்க்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நம்ம அதை பார்த்துக்கலாம். அதேமாதிரி மேக்னிஃபிகேஷன் வந்து h prime by h, that is height of the image h prime, hங்கிறது height of the object. உங்களுக்கு இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் v and u ரிலேட் பண்ணும்பொழுது m is equal to v by u. ஓகேவா? அந்த மிரரில் m is equal to minus v by u வரும், இந்த இடத்துல plus v by u. ஓகே, நம்ம பவர் ஆஃப் அ லென்ஸ் பார்க்கலாம். அதாவது பவர் ஆஃப் அ லென்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு லென்ஸோட ப்ராப்பர்ட்டி வந்து ரேஸ் ஆஃப் லைட்டை ஒன்று கன்வெர்ஜ் பண்ணும், இல்லைன்னா டைவர்ஜ் பண்ணும். இது ரெண்டுமே எதை பொறுத்து இருக்குன்னா அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இஃப் த ஃபோக்கல் லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா, அதாவது இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸர் ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து ரொம்ப க்ளோஸராக அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த் இருந்ததுன்னா உங்களுக்கு டைவர்ஜென்ஸ் எப்படி இருக்கும்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸில் டைவர்ஜென்ஸ் வந்து ஹையர் டிகிரியில் இருக்கும். ஸோ ஹையர் டைவர்ஜென்ஸ். ஓகே, இன் நார்மல் கேஸில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் கொஞ்சம் தள்ளி இருக்கும்பொழுது டைவர்ஜென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வேறஸ் இந்த கான்கேவ் லென்ஸ் எடுத்துக்கோங்க, கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த இடத்துல கன்வர்ஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ஆப்டிக்கல் சென்டருக்கு பக்கத்தில் ஃபோக்கல் லென்த், அதாவது ஃபோக்கல் லென்த் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த இடத்துலையும் கன்வர்ஜென்ஸ் வந்து ரொம்ப ஹையர் கன்வர்ஜென்ஸ், ரொம்ப அது ஹையர் ஆங்கிளில் வந்து இட் நீட்ஸ் டு கன்வர்ஜ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் தான் வந்து ரேஸ் ஆஃப் லைட்டை டைவர்ஜ் பண்ணுறதுக்கும் அல்லது கன்வர்ஜ் பண்ணுறதுக்கும் டிசைட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த டிகிரி ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர் டைவர்ஜென்ஸ் ஆஃப் லைட் ரேஸ் வந்து இட் கேன் பி அச்சீவ் பை அ லென்ஸ். ஓகே, இப்போ நம்ம அந்த பவர் ஆஃப் லென்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோக்கல் லென்த்து தெரியும். இந்த ஃபோக்கல் லென்த்தோட இன்வர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதுதான் பவர் ஆஃப் த லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இப்போ பவர்னு சொல்கிறோம்? இப்போ நம்ம ஐ டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம பவர் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். நம்ம அந்த இடத்துல ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதில்ல. பவர்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆடப் பண்ணுற அல்ஜிப்ரிக் சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஐ செக்அப் பண்ணும்போது +0.5 உங்களுக்கு பவர் இருந்தது அப்படின்னா ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, +0.5 போடுவாங்க, அண்ட் தென் +1 போடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கா, சிலிண்ட்ரிக்கல் பவர் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ லென்ஸை ஆட் பண்ணிகிட்டே போவாங்க. உங்களுக்கு எந்த பாயிண்டில் உங்களுக்கு கிளியர் இமேஜ் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து எவ்வளோ லென்ஸ் போட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த டோட்டல் பவர் தான் உங்களுக்கு பவர் ஆஃப் யுவர் லென்ஸ். அப்போ அந்த பவரில் வந்து உங்களுக்கு கண்ணாடி வந்து மேக் பண்ணி கொடுப்பாங்க. சரியா? ஸோ அப்போ வந்து பவர் இஸ் ஈக்குவல் டு 1 by f. இப்போ பவரோட யூனிட் பார்த்தீங்கன்னா டயாப்டர். இப்போ ஃபோக்கல் லென்த் வந்து மீட்டரில் எக்ஸ்பிரஸ் பண்ணால் தான் பவரை வந்து டயாப்டர்னு சொல்ல முடியும். ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் 1 மீட்டராக இருந்தால் இந்த பவர் ஆஃப் த லென்ஸ் வந்து 1 டயாப்டராக இருக்கும். ஸோ இந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் ஷுட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் மீட்டர்ஸ். ஓகேவா? இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் லென்ஸ் இருக்குது. ஒன்று கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது, ஒன்று கான்கேவ் லென்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு பவர் என்ன இருக்குது அப்படிங்கிறது, இப்போ உங்களுக்கு +2.0 டயாப்டர் அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் என்னென்னா கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி -2.5 டயாப்டர் உங்களோட லென்ஸோட பவராக இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் வந்து கான்கேவ் லென்ஸ். அப்போது பவர் ஆஃப் த லென்ஸ் பாசிட்டிவாக இருந்ததுன்னா நீங்கள் கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. பவர் ஆஃப் த லென்ஸ் நெகட்டிவாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கான்கேவ் லென்ஸ். இப்போ இந்த டோட்டல் பவரை வந்து யூ கேன் ஆட் அப் அண்ட் யூ கேன் கெட் த டோட்டல் பவர் ஆஃப் த லென்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபோக்கல் லென்த் வந்து 0.50 மீட்டராக இருந்ததுன்னா வி கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா P is equal to 1 by f யூஸ் பண்ணலாம். 1 divided by 0.50 போட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் வந்து +2.0 டயாப்டர் வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபோக்கல் லென்த் வந்து -0.40 மீட்டராக இருந்தால் உங்களுடைய பவர் வந்து -2.5 டயாப்டராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் செக்ஷனில் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். கொஸ்டின்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் புக்கு உள்ளே கொடுக்கக்கூடிய இன்பிட்வீன் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.